எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விஜய் சாரோட லாஸ்ட் படம் ப்ரோ, எதுவுமே சொல்ல முடியல ப்ரோ. கஷ்டமா இது மனசு, என்ன பண்றது? அவள் தான் நம்மளுக்கு அவள் தான் குத்து வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் படத்துல என்ன தமிழ்நாட்டு முதல்வர் டெய்லியும் நாங்கள் டிவியில பார்ப்போம், சந்தோஷமா இருப்போம். படத்துல இன்னைக்கு பார்க்க முடியல ப்ரோ. நான் டெய்லியும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா பார்ப்பேன், நைட்டு பார்ப்பேன், எப்போனா பார்ப்பேன் ப்ரோ. யாரு கேட்க முடியும்? எவனும் கேட்க முடியாது. இங்க தேட்டர்ல பார்க்க மாட்டேன், ஒரு குறை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இது. வேற எதுவும் சொல்றது இல்லை ப்ரோ. வேற என்ன சொல்றது? ரீலீஸ் வரணும், அதுதான் ப்ரோ காத்துல இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ப்ரோ நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் வராமல் இருக்கானிக்கு அப்பவே நாங்கள் அவ்வளோ இது பண்ணோம். ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த டைமில். ஸோ அது நம்ம சொல்ல முடியாத, தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால படம் அப்போ வரல. கடைசி படம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃபாக கொடுக்கறதா நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இதையும் சில பேர்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து இதை வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவாக பாருங்கள். நாங்கள் ரசிகர்கள், நாங்கள் ரசிச்சுட்டு கடைசி பண்ண எங்கள் தலைவருக்கு சென்ட் ஆஃப் நல்லா கொடுக்கணுன்றதுக்கோசம் நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாங்கள் எல்லாத்துக்குமே இது பண்ணுறவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ படத்தை படமாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க. மெயினாக சேஃப் அண்ட் செக்யூராக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் எந்த ஒரு இதுவும் போகாதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். யாரா எது தூண்டினாலுமே உங்களோட சேஃப்டியை பாருங்கள், அமைதியாக போயிடுங்க. தளபதி சொன்ன மாதிரி அமைதியாகவே போங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதையும் தாண்டி இந்த படம் வருது ப்ரோ. அதெல்லாம் சதி ப்ரோ. என்ன ப்ரோ, எல்லாருமே தெரியும் ப்ரோ. அதெல்லாம் சதி ப்ரோ. டிஎம்கே பண்ண சதி ப்ரோ, எல்லாருமே தெரியும் ப்ரோ. சென்ட்ரல் போர்டு ப்ரோ, அது எதா இருந்தாலும் ப்ரோ, என்ன வேணா சொல்லு ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ, இந்த படம் துரந்தர் விட்டானுங்க, எப்படி ப்ரோ விட்டாங்க? டாக்ஸிக்கு விட்றானுங்க ப்ரோ. அடுத்த மாதம் டாக்ஸிக்கில் என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ அதெல்லாம் விட்றானுங்க? அதுக்கெல்லாம் மட்டும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது என்ன ப்ரோ, இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுங்க, அதெல்லாம் கொடுத்துருவானுங்க. என்ன ப்ரோ நீங்க பேசுற? அதெல்லாம் தப்பு ப்ரோ. அது ஓகே, அந்த படம் லீக் ஆயிடுச்சு. இந்த படம் நல்லா கலெக்ஷன் அடிக்குன்னு நினைக்கிறீங்களா? தலைவா, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு தலைவா. நீ என்ன பேச்சு பேசுற? இத்தனை நாள் இல்லாததுக்கு இப்போ க்ரௌடு பார்த்தீங்களா? நேற்று எதுவும் இல்லை, ரிவ்யூக்கே நீங்கள் பாருங்க. நேற்று நைட்டு நீங்கள் வந்துருக்கீங்க, சதுர வர்றாங்க. அதுதான் சொல்கிறேன். அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு. நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பான கேள்வி அது. அந்த மாதிரி ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது அவர்கிட்ட. அவர் இல்லாததே சினிமாவுக்கு இப்போ ஒரு பெரிய டிராபேக் தான். ஆனால் இப்போ அவர் மக்களுக்கோசம் இருக்கான்றது ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. ஆனால் தளபதி தானா, இதுக்கு மேலே தான் வார்த்தை. தளபதி, தங்க தளபதி, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பயுமே அண்ணன் தான். எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கலெக்ஷனாக இருந்தாலும் சரி, நாங்கள் தான். அவ்வளோதான். ஓகே, கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஆனால் அது மட்டும், அந்த வார்த்தை வேணாம். நீங்கள் கடைசி படம் மட்டும் சொல்லுங்க. எவ்வளோ ரீமேக் வந்தாலும் சரி, எந்த இது வந்தாலுமே அண்ணனு தான். இதுக்கப்புறம் ரீரிலீஸ் வரும், நாங்கள் அதிகமே எங்கள் அண்ணன் முதல் படம் மாதிரி எல்லாத்தையுமே கொண்டாடுவோம். அதான் எங்களோட இது. இது லாஸ்ட் படம் இல்லை, எவ்ரி எண்ட் ஆஸ் அ பிகினிங். இது ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போகிறதுனால இது ஒன்றும் பெரிய வழியாக தெரில. அண்டு சும்மா இந்த ஒரு சொச்சு சிஎம் ஆக்கி விட்டாங்க. தேவையில்லாத வேலை. கம்முன்னு விட்டு இருந்தால் இளைய தளபதினு செலிப்ரேஷன் டைட்டில் கார்டு போட்டு போயிருப்போம். தேவையில்லாமல் முதலமைச்சர்னு சிஎம், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இங்கே பார். எங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். போன ஜனவரி மாதம் வந்து அவரை எல்லாரும் பார்க்க முடியாது. 17 தான், இப்போ 18. இந்த வீடியோ ப்ரொஃபசர் பார்த்தா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அட்டெண்டன்ஸ் எல்லாம் கை வச்சிடாதீங்க. சிஎம் படத்துக்கு வந்துக்கிறோம். சொல்றா, கொஞ்சம் அட்டெண்டன்ஸ்ல மட்டும் கை வச்சிடாதீங்க. ஆல்ரெடி ஜனவரி மாதமே நிறைய லீவ் போட்டாச்சு. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு. தயவு செஞ்சு ப்ரொஃபசர் சார் காலில் கூட வந்துக்கிறேன். தயவு செஞ்சு மார்க்கில் மட்டும் கை வச்சிடாதீங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து டயட் சூர்யா ஃபேன். நான் வந்து லியோ படத்தை எப்படி வச்சு போனேன். சரி, லாஸ்ட் படம் தளபதி லாஸ்ட் படம்னால வந்திருக்கேன். சில செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, இது அவரோட லாஸ்ட் படம். அவர் இப்போ நடிகர்லேருந்து அரசியல் போயிட்டாரு. நல்லா இருக்கு. இப்போ அடுத்த வர யங்ஸ்டர்ஸுக்கு, அடுத்த வர தலைமுறைக்கு நல்லா போயிட்டு பார்ப்போம் எப்படி போகுதுங்க. பார்ப்போம். ஓகே ப்ரோ, இந்த படம் லீக் ஆயிடுச்சு. இந்த படம் நல்ல கலெக்ஷன் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதான் டேரக்டரே சொன்னாரு, நான்
டைரக்டர், ப்ரொடக்ஷன், நீங்க இந்த கூட்டம் பார்த்தாலே தெரியலீங்களா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. ஓகே கூட்டம் ஓகே, அதான் கலெக்ஷன் ஆகுமான்னு கேட்குறேன் எல்லா சைடும். ஆனா கலெக்ஷன்ன்றது வந்து நீங்க வந்து நம்பரை வச்சு சொல்றீங்க, ஆனா நாங்க எல்லாரும் மனசுல இருக்கிற தளபதியை வச்சு சொல்றோம். இதுதான் எங்க உண்மையான கலெக்ஷன். இத்தனை பேர் லீக் ஆகி வந்திருந்தாலுமே லீக் ஆகிருக்கு சொல்றீங்களா நீங்களே. வந்து 4 மாசம் ஆச்சு, ஒரு ஸ்பாய்லர் வந்துச்சா, ஒரு இது வந்துச்சா, ஒன்றும் வெளில வரல. ஆனா எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, வர்றாங்க பாருங்க, இன்னும் பார்க்கணுன்ட்டு. அந்த செலிப்ரேஷன் பார்த்தாலே அதுவே தெரியும்ல, லீக் ஆனாலுமே இது கலெக்ஷன் அடிக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம்னு நம்ம தளபதியோட லாஸ்ட் படம்ன்றது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் ஆகும், எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கிறாரு. டேய் இதெல்லாம் வாடாடா. ஸோ அதனால் எங்களுக்கு இது கடைசி படம்னு சொல்ல முடியாது. எப்போவுமே நாங்கள் தளபதி வெறியன் தான். அதனால் ரீரிலீஸாக இருந்தாலும் சரி, எதுவும் வந்தாலும் சரி, நாங்கள் எப்போவுமே எங்கள் சப்போர்ட் வந்து தளபதிக்கு தான். இப்போ வந்து புதுசாக வந்திருக்காரு, எலெக்ஷன் கட்சியில் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் மக்கள் பண்ணி தான். சந்தோஷமாக இருக்கும். காலையில் வந்துட்டு தூங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, விடிய தூங்கல, தூங்காமல் இப்போ வந்துட்டு படம் விடிய இருக்கீங்களா? விடிய எல்லாம் இல்லை. இப்போதான் ஒரு 6 மணில வந்தோம், இங்கே 6 மணிக்கு வந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எங்களுக்குலாம். கண்ணை மூடியதா விஜய் ஞாபகம் தான் இருக்குது. எங்கள் தளபதி தான் எல்லாமே, எங்களுக்கு தளபதி தான். ஓகே ப்ரோ, இந்த படம் லீக் ஆயிடுச்சு, நல்ல கலெக்ஷன் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் தளபதி படம், நான் லீக் ஆனாலும் தளபதி படம், அதை மட்டும் ஞாபகம் வச்சு அதான் மேட்ச்சாங்க. இனிதான் பொங்கல், தீபாவளி எல்லாமே 1000 கோடி அடிக்கலண்ணா கேளுங்க. 1000 கோடியா ப்ரோ? 500 இல்லை, ஸ்ட்ரைட் 1000 தான். 1000னா சிஎம் படம் நான் இது என்னடா நீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கு, பட் அதே சமயம் சோகமாகவும் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் படம் இல்லையா, நான் சைல்ட்ஹுட்லேருந்து விஜயோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அதனால ஒன் டைம் லாஸ்ட் டைம் பார்க்கலாமே நாங்கள் நம்ம செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த படம் லீக் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்து இந்த படம் வந்து கலெக்ஷன் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகும். நாங்களாம் இன்னும் ஃபேன் கேர்ள்ஸ்லாம் யாருமே நாங்கள் படம்லாம் ஒரு சீன் கூட நாங்களாம் இன்னும் பார்க்கல. ஸோ அதனால சத்தியமாக பார்க்கல. ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸ். ஓகே, 2029 வருதா பிஎம்ஆ ப்ரோ? கண்டிப்பாக பிஎம் வேறு எக்ஸ்பெக்ட். ஓகே, இப்போ வந்து அவர் வந்து நடிகர்லேருந்து அரசியலுக்கு போயிட்டாரு, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் சேஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குட் சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் பசங்களுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் FDFS இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட்டாகவும் விஜய் படம் மட்டும் தான் பார்த்தேன். நீங்கள் யார் ஃபேன் ஃபர்ஸ்ட்? விஜய் வேணும். விஜய் ஃபேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதில்? விஜய் படத்துலையா? எனக்கு பிரியமான சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இது தளபதியோட படம்னால நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா ஸோ சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்தா ஃப்ரம் போக்கிரி டு ஜனநாயகன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம் அப்போ ஆரம்பிச்சது இந்த பயணம். என்னன்னாலே இதுதான், நான் கரெக்டாக அஜித் ஃபேன் தானே, ஆனால் கூட அண்ணன் படம் பார்க்க வந்திருக்கேன். கடைசி படம் நல்லா இருக்கும் அனுப்புறேன். இந்த படம் லீக் ஆச்சு, பார்த்தீங்களா? இல்லை வாய்ப்பே இல்லை. சத்தியமாக பார்க்கல, இருந்துச்சு அதை பார்க்கல. ஓகே ப்ரோ, இது அவரோட லாஸ்ட் படம். இனிமேல் அவருக்கு தேட்டரில் அவர் மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ, ஒரு பெரிய ஸ்டார் அவரு. இத்தனை படம் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பரவாயில்ல, கொடுங்க, ஜாலியாக இருப்போம். அவர் பெரிய இடத்துக்கு போயிட்டாரு, நாங்கள் நல்லா பண்ண நல்லா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கு கடைசி படம்னால. சொல்லு ப்ரோ, இது லாஸ்ட் டைம் இல்ல, லாஸ்ட் டைம் இது. இதுக்கப்புறம் பிளாஸ்ட் தான். 5 வருஷம் படம் வருதோ இல்லையா, 5 வருஷம் நாங்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு, ஆட்டமே முடிஞ்சிச்சு. நாங்க தான் இதுக்கப்புறம் படம் வருதோ இல்லையா, வருஷம் நாங்க வருவோம் எல்லா வருஷமும். ப்ரோ ரீரிலீஸ் இப்படி தான் செதற விடுவீங்களா? ரீரிலீஸ்னால நாங்க தான், ரிலீஸ்னால நாங்க தான், சினிமானால நாங்க தான், கோலிவுட் ஜூசஸ் காலி, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இப்போ அவர் படத்தை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு, இனிமேல் அவர் படம் பார்க்க முடியாது, எப்படி ஃபீல் பண்றீங்க? அரசியல் தான் படமே, அரசியல் தான் படம் பார்க்கலையா நீங்க? சட்டசபையில படமே அரசியல் தான் படம் எங்களுக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. படத்துல அரசியல் பேசியிருந்தாரு, இதுக்கப்புறம் அரசியல்ல தான் படமே, எல்லாருக்கும் காட்டுவாரு படம், அவ்வளவுதான். சொல்லு ப்ரோ, இதுக்கு மேலே வந்து விஜய் சாரை வந்து தேட்டரில் பார்க்க முடியாது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
நாங்கள் தேட்டரில் பார்க்கணுமா சார்? எலெக்ஷன்லேயே பார்த்துட்டோம். எலெக்ஷனில் இன்வைட்டு சிஎம் ஆக போகிறேன். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றாங்க. ரீ ரிலீஸில் வரும் பார்ப்போம் நாங்கள் இன்வைட்டு. என்னைக்கா இருந்தாலும் தளபதி படம்னா ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்து பார்ப்போம். ரீ ரிலீஸாலும் இருந்தாலும் சரி, புது படமாக இருந்தாலும் சரி. எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நான் தான். இன்வைட் எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைலாக் 4 வாட்டி சொல்லிட்டவா? சரி, கட் அடிச்சுட்டு வந்தீங்களா இல்லைனா நான் ப்ராப்பராக லீவ் போட்டு வந்தீங்களா? காலேஜ் அவங்களுக்கு கட்டெல்லாம் அடிக்கல, லீவு ஸ்ட்ரெயிட்டாக லீவ் தான். கட்டெல்லாம் அடிக்கக்கூடாது, ஃபுல் டே லீவ். அவங்க அப்பா கிட்ட செருப்படி வாங்கிட்டு வந்தானா? இப்போ இன்வைட் அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அது எல்லா ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஃபீல் தான். பட் அப்போவே ரீலீஸ் பண்ணுறாங்க ஃபேன்ஸ்க்காக இயர்லி ஒன்ஸ். அதை வச்சு நாங்கள் பூஸ்ட் ஏற்றிப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் ஹிட்டான படம்லாம் ரிலீஸ் போயிட்டு இருக்காங்களா, அது போதும். எல்லா ஃபேன்ஸுமே இல்லை, விஜய் படம்னு எல்லா ஃபேன்ஸ் படமும் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ரிலீஸ் பண்ண. ஓகேண்ணா, இந்த படம் இப்போ வந்து லீக் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? 100% அதில் டவுட்டே வேணாம். 100% நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக வசூலை வாரி வழங்குங்கிறது கன்ஃபார்ம். ஓகேண்ணா, இப்போ வந்து நடிகர்லேருந்து அரசியலுக்கு போயிட்டாரு, முதல்வரே ஆகிட்டாரு. அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போனா நாங்கள் தளபதி விஜய்ன்னு பார்த்துருப்போம். இப்போ தமிழக முதலமைச்சரோட டைட்டில் கார்டோட அந்த படம் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நாங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம்.